அடுத்தது நெகட்டிவ் வைப்ரேஷன். இது 2 விதமா வரும். ஒண்ணு வந்து கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கும். சோ நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் அண்டாம இருக்கணும்னா. இல்ல மேடம், இது நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்த உங்க நம்ம சேனலுக்கும் சொல்லிடுறேன். நெகட்டிவ் உங்களுக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சரி நினைப்பான், ஏன்டா வீட்டுக்கு வரோன்ற ஒரு எண்ணமே இருக்கும். ஒரு ஆணா இருக்கட்டும், வீட்டுக்கு வேலைக்கு போற பெண்ணா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தாலே அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்காது. ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். ஏன்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு விரக்தியில இருப்பாங்க அவங்க. அது போல நெகட்டிவ் நமக்கு எதனா வச்சிருக்காங்களா? ஒரு வீட்டுல துர்சக்தி எதனா இருக்கா? தீய சக்தி இருக்கா? கண் திருஷ்டி இருக்கா? எளிய பரிகாரம் மேடம், ஒண்ணுமே இல்ல மேடம். நல்லா ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணியை கொதிக்க விடுங்க. நீங்க புரியுதுங்களா? பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க விடுங்க. 15-20 மிளகு, ஒரு 3 அன்னாசிப்பூ. அன்னாசிப்பூ ரொம்ப கம்மி தான். 10 ரூபாய்க்கு கேட்டீங்களா இவ்வளவு அன்னாசிப்பூ தருவாங்க உங்களுக்கு. 3 அன்னாசிப்பூ, வெற்றி வேர், 15 to 20 மிளகு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கணும்னா மூடுங்க. நடு ஆளுல எடுத்து வந்து வச்சிருங்க. திறந்து வச்சிருங்க மூடிய. நீங்க இதை ரெகுலரா பண்ணுங்க. வீடுல வந்துட்டு எப்படியாப்பட்ட துர்சக்தி இருந்தாலும் சரி, அந்த துர்சக்தி வந்து விலகிடும். ஆனா ரெகுலரா பண்ணுங்க.